இன்றைக்கி எங்கள் காட்டில் பம்கின் தொகையல், நிறைய தொகையெல்லாம் போட்டிருக்கேன். பருப்பு தொகையல், தேங்காய் தொகையல், சௌசௌ தொகையல், முள்ளங்கி தொகையெல்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி பம்கின், உங்கள் ஊரில் இந்த ஹாலோவின் முடிஞ்சு பம்கின்லாம் நிறையா கிடைக்கும். இந்த சிவப்பு பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம் நாங்கள், பூசணிக்காயில் சிவப்பு பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். அதை ஒரு திருவி, ஏன்னா வேக வைக்கிறதுக்கு பதிலாக திருவி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். திருவி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அது உங்கள் அளவுக்கு பேர் எத்தனை பேருக்கு பண்ணுமோ அது மாதிரி நான் ஒரு அரை கப் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய், துளியுண்டு புளி, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் நிறைய போடல, காரம் வேண்டாம் நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், துளியுண்டு புளி, 2 ஸ்பூன் தேங்காய். இந்த பரங்காயை வதக்கி எண்ணெயில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், உப்பு, ஆசிட்டு, அப்புறம் இதெல்லாம் போட்டு அரைக்கணும். இதை வச்சுருக்கு, வறுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து வச்சுருக்கேன். ரைட். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு தான் நிறையா. அப்புறம் 2 மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு. முதல்ல இந்த கொஞ்சம் பெருங்காயம், அது மறந்துட்டு. இப்போ எப்போவுமே அரைக்கும்போது இதை பருப்பெல்லாம் முதல்ல அரைச்சுன்றோம், இதோட சேர்த்து போட்டெல்லாம் அரையாது. அதனால் பருப்பை மட்டும் புளி பருப்பு அதை போட்டு அரைச்சிக்கணும். இதெல்லாம் மசியாது. அவ்வளோதான். அப்போ இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பரங்கிக்காய், கொஞ்சோண்டு தேங்காய், தேவைக்கேற்ற உப்பு, பெருங்காயம் வறுக்கும் போதே போட்டேன், அதனால உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். பெருங்காயம் வறுக்கும் போது போட்டு. இப்போ இதை அரைச்சா தொகையல் ரெடி. பம்கின் தொகையல் நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் திரிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி குழந்தைகளுக்குன்னு சொல்லாமையே நம்மளும் சாப்பிடலாம், நமக்கும் பிடிக்கும். இது தண்ணி விட வேண்டாம், ஏன்னா பரங்கிக்காயில் இருக்கிற ஈரமே இருக்கும். இன்னொரு நாளாக அரைக்கணும். என்ன ஒரு சுத்து தண்ணி விடாமையே இதாகிடுச்சு பத்துல. பரங்கிக்காய் தொகையல், பம்கின் தொகையல் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும், பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பம்கின் தொகையல்.